அரசு பணியில் சேர்ந்த பின் மக்களுக்காக சிறப்பான பணியை செய்வேன் என்று யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற சாய் கிரண் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ஜேர்னின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் பின் நியர்லி 5 years. 2020 இன்ஜினியரிங்கில் நான் கிராஜுவேட் ஆனேன், எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அது முடித்த உடனே நான் ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷனில் இறங்கிட்டேன். அதாவது பிளேஸ்மெண்ட்டில் உட்காராமல் வேறு எந்த ஆஃபர்ஸ் எடுக்காமல் உடனே ஃபுல் டைம் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் எடுத்துட்டேங்க. கண்டிப்பாக இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் வந்தப்போ ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப நன்றி கடனோடு இருந்தேன். பட் அதையும் தாண்டி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ன்றது மிகப்பெரிய கனவு. ஏன்னா அதில் டைவர்சிட்டி ஆஃப் ஃபீல்ட்ஸ், அப்புறமா நிறைய இன்க்ரீஸ்டு ஃபீல்டு ஒர்க், அப்புறம் மக்களுடன் உரையாடி இன்னும் அவங்களோட பிரச்சனைகள் தெரிந்து கொண்டு அரசனுடைய திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்னொரு வருஷம் முயற்சி எடுத்து இந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்குள்ளே வரணும்னு நான் உழைப்பு எடுத்தேங்க. எக்ஸாமுக்கு இன்னொரு 6 மாதங்கள் இருக்குன்னா முடிந்த அளவுக்கு 8 மணி நேரம் படிப்பேன். ஏன்னா என்னோடய பிலீஃப் எப்போவுமே ஹோலிஸ்டிக் லேர்னிங், அதாவது புக்ஸ் நாலேஜ் தாண்டி அதர் நாலேஜ், அதாவது வெளியே போய் நம்ம பார்க்குறது, ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் கற்றுக்கிறது, அதை பிலீவ் பண்ணுறது. பட் ஆஸ் எக்ஸாம் நெருங்க இப்போது எக்ஸாமுக்கு 1 மாதம் தான் இருக்குங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம்லேருந்து ஒரு 13 மணி நேரம் படிக்கிறதுக்கான ஒரு இது இருந்ததுங்க, ஒரு வாய்ப்பு இருந்தது. ப்ளஸ் இந்த எக்ஸாமை எவ்வளோ மணி நேரம் படிக்கிறத தாண்டி எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 மணி நேரம் படிக்கிறோன்னா தினசரியும் 8 மணி நேரம் படிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஒரு நாள் 12 மணி நேரம், ஒரு நாள் 4 மணி நேரம் என்றதை தாண்டி தினமும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக எவ்வளோ மணி நேரம் படித்தாலுமே அது சின்சியராக அந்த டைமில் டிவோட்டடாக இருந்தாலே கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வரும். ஃபஸ்ட் டைம் வரும்போது ரொம்பவே வருத்தமாக இருந்து, ஃபஸ்ட் டைம் தோல்வி அடையும் போது என்ன இது இவ்வளோ கடினமாக உழைத்திருக்கோம் பட் ஏன் வரலன்னு. சரி, ஓகே, இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணுவோம், ஏதாவது நம்ம தப்புகள் செஞ்சுருப்போம், அதனால் 2வது வாட்டி கொடுத்தேன். ஆனால் 2வது வாட்டியும் தோல்வி அடையும் போது ரொம்பவே அது ஒரு தாக்கத்தை உருவாக்கிச்சு, ஒரு கான்ஃபிடென்ஸ்லாம் லோ ஆச்சு. பட் ஒரு சில நாளுக்கு அப்புறமா என்ன ரியலைஸ் பண்ணனா, ஓகே 2 வாட்டி தோல்வி அடைந்திருக்கோம், ஏதாவது ஒரு சில இடத்துல தப்பு பண்ணியிருப்பேன். ஸோ அதை ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இன்கேஸ் இன்னொரு வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக விடக்கூடாது. அந்த மனதில் கண்டிப்பாக உறுதியாக இருந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக அதை நான் கேபிட்டலைஸ் பண்ணிடணும். இன்கேஸ் ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்தாலுமே எப்போவுமே ஒரு செட்பேக்கை மனசில் எடுத்துக்காங்க. பிகாஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் கம்பேக் ஆஃப்டர் செட்பேக்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பர்டிகுலர் சீசன் எப்போ உங்களுக்கு திங்ஸ் ரைட்டாக போலியோ திங்க் இன் யர் மைண்ட் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு வரப்போகுது. ஆனால் அந்த வாய்ப்பு வந்தால் நான் அது கண்டிப்பாக விடக்கூடாது. அதுக்காக நான் எப்படி முயற்சி எடுக்கணும், எப்படி கடினமாக உழைக்கணும், அந்த மனநிலை இருந்தால் கண்டிப்பாக அடுத்த வாட்டி வாய்ப்பு வரும்போது நம்ம அதில் நல்லாவே பண்ணிவிடுவோம். நீங்கள் இந்த தேர்வு எழுதுறீங்க, அந்த மனநிலைன்னு ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இந்த தேர்வு எழுதணுனாலே மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும், ஒரு நல்லது செய்யணும் என்ற ஒரு மனப்பான்மை இருக்கிறவங்க தான் இந்த தேர்வு எழுதுவாங்க. ஸோ அதுக்கே வாழ்த்துக்கள். பட் அதையும் தாண்டி இந்த தேர்வுன்றது ஒரு ஷார்ட் ஜர்னி இல்லை, அதை மைண்டில் வச்சுக்கோங்க, ஒரு லாங் ஜர்னி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பொறுமை மனப்பான்மையோடு இருங்க, பேஷன்ஸ். செகண்ட் பர்சீவரன்ஸ். ஏன்னா இதில் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்குது, ஒரு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ கண்டினியூஸாக நம்ம எஃபர்ட்ஸ் போட்டுன்னே இருக்கணும் ஒரு ஸ்டேஜ்லையும். தேர்டு கன்சிஸ்டன்சி. ஏற்கனவே சொன்ன மாதிரி தினமும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் படிங்க, ஒரு டெடிக்கேட்டடாக. 4வது நல்ல கைட் அண்ட் மென்டார்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா சில வாட்டி நம்ம பண்ணுறது தான் சரின்னு நினச்சிப்போம், அது சம்டைம்ஸ் பட் அந்த ரியாலிட்டி செக் வரும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே ஒரு கைட் இல்லை மென்டார்ஸ் வச்சுருந்தோன்னா அந்த டைம்லையும் நம்மளுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்து கரெக்டான ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. கடைசியாக உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டுறாதீங்க எப்போவுமே. ஏன்னா நீங்கள் சின்சியராக உழைப்பு எடுத்தீங்கன்னா, சின்சியராக உழைச்சிங்கன்னா, அப்புறம் ஒரு கரெக்டான இன்டென்ட் அண்ட் வித் ரைட் கண்டென்ட் இன் எக்ஸாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் ஃபாலோ ஆகும். கொஞ்சம் லேட் ஆனாலும் இட் இஸ் ஆல்வேஸ் டினைட் பட் நாட் டினைட். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.